எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி கல்யாண நாள் கொண்டாடுறாங்க, திரும்பவும் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் இன்றைக்கி என்னாச்சுங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா அதனால ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனால் இப்போ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா 99 காமிச்சிது. 99 சரி 100 ஆகட்டும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போது 107 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குதுங்க. ஒரு நாளைக்கு எனக்கு 8 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க. எனக்கு இது டெய்லி ஒன்றுனா பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோட சேனலுக்கு 107 சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரிவிங்க. அதுக்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேங்க. இங்கே அவினாஷி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். காலைல வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சில நேரத்துலேயே கிளம்பலாம் அப்படின்னு போனால் இங்கேருந்து போகும்போது மழை இல்லை. கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை வரல. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிழக்க போக பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அங்கே பயங்கர மழை, போகவே முடியல. போய் திரும்பி வந்துட்டோம். நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குது. அப்புறம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. எப்படி போயிடுவேன், ஒரு 5 நாளுக்கு ஒருக்காவது போயிடுவேன். எனக்கு அங்கே போயிட்டு வந்து சிவனை கும்பிட்டு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் எப்படி இருந்தாலும் போயிடுவேன். 2, 3 மாதம் ஆயிடுச்சுங்க. போகலாம் போகலாம் அப்படின்னே இது பண்ணிட்டுருந்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு வந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால என்ன தடங்கல் அப்படிங்கிறதே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னால் போகவே முடியல. இந்த வாரம் போகலான்றது, அடுத்த வாரம் போகலான்றது பார்த்தீங்கன்னா போகவே முடியாது. சரி இன்றைக்கி ஒரே முடிவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சிவனுக்கு என் மேலே உங்களுக்கு என்ன போகுமோ தெரியல, என்னை வர வேணாம்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் சரின்ட்டு சரி வர வழியில் சென்னியாண்டவர் கோயில் இருந்துச்சு. சரி அங்கே பார்த்தா அங்கே மழையே இல்லைங்க, அங்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி ஏதோ முகூர்த்த நாள், ஏதோ கல்யாணமெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நல்லா சாமி தரிசனம் முருகன் நல்லா கும்பிட்டோம். சென்னியாண்டவர் கோயில், சென்னிமலையிலேருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்கே கோயில் செஞ்சது மாதிரி ஒரு ஐதீகங்க. இங்கே சென்னிமலை போனாதே தான் இங்கேயும் சென்னியாண்டவர் கோயிலுக்கு, செந்தில் ஆண்டவர். அப்புறம் இங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் சுத்தமாக இங்கே வெயில் அடிச்சுட்டு இருக்குது. மழையில் என்னால் துணியாக துவைச்சி போட்டு போடணும். என்னடா ஆச்சு, துணியெல்லாம் வேற எல்லாம் மழையில் நினச்சிருமோ என்னமோ அப்படின்ட்டே வந்து பார்த்தா இங்கே மழையே இல்லைங்க. இருக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே மழை அப்படி பெய்யுதுங்க. அவினாசிலாம் பட்டைக்காம மாட்டேங்குது மழை, அந்தளவுக்கு மழையாக இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு பக்கம் பெய்யிட்டும் மழை இல்லைங்களா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவை. உங்களால் வளர்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டெய்லியும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கள் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப வேணும். இப்போ தான் 107 வந்திருக்குது. இன்னும் 1000 வரணும். இன்னும் 893 பேர் வரணுங்களா. எனக்கு 107 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது. இன்னும் 900 வேணும். அதனால என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய வீடியோஸ் நிறையா இருந்துச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகி போயிடுச்சு. ஃபோன் கேலரியில் எனக்கு அவ்வளோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஃபோன் மெமரி இது பற்ற மாட்டேங்குது. மெமரி கார்டு போட்டிருந்தாலும் எனக்கு இதில் பத்தலை. பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோ எது எடுத்தாலும் ஒரே பிளாக்காக தான் வருது, ஒயிட் அண்ட் பிளாக்காக வருது. வீடியோ எதுவும் ரன் ஆக மாட்டேங்குது. எல்லாமே அப்படியே லாக் ஆகிடுச்சுங்க. அப்புறம் என்னடா பண்ணி எல்லாம் மொத்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோவில் நிறைய போட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. இதுக்காகவே சரி எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரீசர் இது கொடுத்தது பேக்கப்பாக எடுக்கவே முடியல. எல்லாமே டெலிட் பண்ணால் தான் புது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோ எல்லாமே